அன்பாலான அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சாரு. அப்புறம் அவரை நான் கேட்டேன், நீங்கள் யாருங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு 15 வருடமாக இந்த முருகன் வந்து இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரில் ஒருத்தர், ஒரு ஹீரோவில் ஒருத்தராக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷமா சாலிகிராமம், கோடம்பாக்கம், வடபழனியில் நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷமாலாம் 20 வருஷமா இந்த வடபழனி, கோடம்பாக்கம், இந்த சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். அதே நிலையில 20 வருஷமா அதே நிலையில அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு 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 கனவுகளை சுமந்துக்கிட்டு அலைகிற அந்த சோகம் இருக்க பயங்கரமானது. ஆனா இவர் ஒரு 15 வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு, எவனும் வாய்ப்பு தர மாட்டான், நம்மளே நடிச்சு தயாரிச்சு டைரக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி திருப்பூர்ல போய் லெக்கின்ஸ், அவர் சொன்னது லெக்கின்ஸ் ரெடி பண்ற அந்த ஃபேக்டரி மாதிரி நான் ஒன்று வச்சிருக்கேனே, அதுல கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரிச்சு இந்த படத்தை நானே எடுத்தேன், அதுக்கு 2 பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு கனவை அடையிறதுக்கு ஒருத்தன் எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது, உயர்வானது. அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும், நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்கோன்றது இருக்கு இல்லையா. சில்வஸ்டர் ஸ்டாலன்ல இருந்து புருசிலில இருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பெரிய வரலாறு இருக்கு. குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி வெற்றியை பிடிச்சேன்னு, ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம் தான் பண்றவரு. அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாம இருக்காரு. இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்கு, அந்த ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா. அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமாரன் சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்க உருவாக்குங்க. ஏன்னா யாரு உருவாக்குகிறானோ அவன் வந்து குரு ஆயிடும். அவனுக்கு வயசுலாம் தேவையில்லை, அவன் குரு. அப்ப நீங்க உருவாக்கி கொண்டே இருங்க, அது வந்து மிகச்சிறந்தது. உங்க வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்ற மாதிரி ஒருத்தன் 100 வயசு 200 வருஷம் வாழ்றான்னா அவன் உயிரோட இருக்கிறது வாழ்றது கிடையாது, இறந்த பிறகும் பல பேர் வாழ்வான்ல, அதுதான் முக்கியம். அந்த ஒரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டு பண்ணிட்டு போகணும், எடுத்துக்காட்டா இருக்கணும். அடுத்தது அண்ணன் உதயகுமாரன் சொன்ன, அவரே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு. இந்த பாப்பா அந்த பொண்ணை அழுவிச்சு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான தருணங்க. என்னன்னா ஒரு படத்தை ஒர்க் பண்ணவன் அந்த கண்ணீர் விடுறது இருக்குல்ல, கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் விட்டுருவாங்க, அடிக்கடி கண்ணீர் அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க. நம்மளாம் எப்போ அழுதோம் நினைச்சு பாருங்களேன். நம்ம ஒரு 25 வயது ஆன பிறகு எப்போ அழுதோம்? அழுவே மாட்டோம், கண்ணீரே வராது. ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது. ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறார்ன்றான். அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு தாய் செத்து போயிட்டா. அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது. அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா அப்படி ஒரு தருணம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. நான் எப்ப எழுதேன் தெரியல, அப்படி நம்ம பார்க்கணும். அடுத்தது யாரும் தெரியலன்னு இங்க வந்தாதான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து, நான் தானே பிஆர்ஓ, நான் தம்பி. அடுத்து இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, எனக்கு தெரியா சார் இருந்துச்சு, தெரியலமாண்ண இந்த வினுப்பிரியா, அதான் அசுரன்ல எனக்கு பொண்ணா நடிச்சுதான். உண்மையிலே நான் மறந்துட்டேம்மா, என்ன மன்னிச்சுக்க. ஏன்னா நான் அதுக்கு பிறகு இப்பதான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். அதே போல இந்த படத்தினுடைய கேமராமேன் அபிலேஷ், அடுத்தது விவேக், எடிட்டரு, இவங்க எல்லாம் புதியவர்கள் இருக்காங்க. எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலையும் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும். முருகன் கூட சேர்ந்துருக்கீங்க. இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துயர்வையும் புது ரத்தத்தையும் பாய்ச்சிக்கணும். அது இந்த படத்தின் மூலமா அதை நிகழ்த்தும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னா, இப்ப தமிழ் சினிமாவில் நானே நிறைய பேரை சந்திப்பேன், கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சந்திப்பேன். என்னப்பா ஒரே இந்த ரவுடிங்க படம் எடுக்கிறீங்கப்பா, அந்த ரவுடிங்க வேற பணக்கார பசங்க பொண்ணையே காதலிக்குதுங்க, எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குப்பா, என்னால அழைச்சிட்டு போகவே பயமா இருக்கு எனக்கு, அது ரவுடிங்களே காதலிக்குதுங்க, அதை கொஞ்சம் மாத்துங்க பார்த்து நிறைய பேர் என்கிட்ட ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட போய், அது நல்லா இருக்கு சார் படம், அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிதாங்கன்னு. என்னன்னு கதையை சொன்னேன். என்னப்பா ரவுடி வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணிடுறான், என்கிட்டையும் பொண்ணு இருக்குப்பா, அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாரு. இந்த மாதிரியான படங்களை வந்து
நிறைய நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது அதனால நான் படத்துக்கே போக மாட்டேன்றாரு அவரு. இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசா சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதே போல இந்த ரவுடிகளை எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்டின் ஸ்கார்சிஸ்ன்னு ஒருத்தர் தான். அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவன் நல்லவனா இருப்பான், அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனா இருப்பான். அப்படிதான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும், எல்லா வெளிநாட்டு படங்களும். மார்டின் ஸ்கார்சிஸ் தான் முதல்ல ரவுடிகளுக்கு ஹீரோ ஆக்குறாரு. அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் இது. ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகர்கள் ஆகும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கு. அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமா இருக்கும், நல்ல படமா இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.